யோசிச்சு பாருங்களேன், ஒரு பேங்கை கொள்ளடிச்ச கொள்ளக்காரன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சா என்ன ஆகும்? இன்னொரு சைடு நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸும் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் எல்லாரையும் ஏமாத்திட்டு ஒவ்வொரு கொள்ளையும் சம மாசா எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கான். இதுல இன்னும் ஷாக் என்னன்னா, இந்த கதை முழுக்க கற்பனை இல்ல, உண்மையிலேயே நடந்த ஒரு ரியல் கிரிமினலோட ஸ்டோரி. இந்த ஆள் எப்படி ஒரு சாதாரண திருடனா இருந்து யூரோப்பிய கலக்கிய விஸ்கி பண்ணிட்டானா? நான் தான் உங்களுக்கு கிரிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லாஸ்டா நிறைய கொரியன் எமோஷனல் மூவியை பார்த்துட்டோம். அதனால இன்னைக்கு ரூட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சம மாசான த்ரில்லிங்கும் சேஸுக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு ரியல் லைஃப் கிரைம் ஸ்டோரியை எடுத்துட்டு வந்திருக்கேன். படம் ஆரம்பிக்கும் போதே ஸ்கிரீன்ல நம்ம ஹீரோ அட்டிலா சம மாசா கையில ஒரு கிளாஸ் விஸ்கியோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆள் பார்க்க பக்கா ஜென்டில்மேன் மாதிரி இருந்தாலும் மனுஷன் ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன பேங்கை கொள்ளடிக்கிறதுக்காக பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கதை அங்க ஆரம்பிக்கலங்க. அப்படியே சீன் கட் பண்ணா டைம் மிஷின் வச்ச மாதிரி நம்ம அட்டிலாவோட சின்ன வயசுக்கு நம்மள கூட்டிட்டு போறாங்க. சின்ன வயசுல இவன் சாதாரண வாழ் பையன் இல்ல, ஊருக்கே பெரிய தொல்லை கொடுக்கிற ஒரு பயங்கரமான திருட்டு பையன். அந்த ஊர்ல சர்ச்சில் இருக்கிற ஃபாஸ்டர் கூட இவன் கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. நம்ம ஆளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம், சர்ச்சில் இருக்கிற ஒயினை யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா திருடி குடிக்கிறது தான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா பிரசன்ட் டைமுக்கு வராங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரூம். அங்க லாஸ்லோ அப்படின்னு ஒரு கராரான இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி கைவிலங்கு மாட்டி விட்டு நம்ம ஹீரோ அட்டிலா வளர்ந்த கெட்டப்ல உட்கார்ந்துருக்காரு. நம்ம ஆளுக்கு ஜெயிலுக்கு போறது புதுசு இல்ல. இன்ஸ்பெக்டர் லாஸ்லோ இப்போ அட்டிலாவோட ஃபைலை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா கடந்த 6 வருஷத்துல மட்டும் இவன் ஒருத்தன் 26 தடவை கொள்ளடிச்சிருக்கான். தம்பி அட்டிலா, எனக்கு ஆரம்பத்துல இருந்து ஒன்னு விடாம நீ பண்ண திருட்டுத்தனத்தை பத்தி சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்போதான் நம்ம ஹீரோவும் அவனோட பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றான். சின்ன வயசுல அட்டிலாவோட அப்பா அவனை ஒழுங்கா வளர்க்கல, அதனால ஒரு குடும்பம் அவனை தத்தெடுக்கிறாங்க. ஆனா இவனோட வாழ்தனத்தை அந்த குடும்பத்தாலையும் சமாளிக்க முடியல. கடைசியில அவங்க இவனை ஒரு ஸ்பெஷல் சீர்திருத்த பள்ளியில திரும்ப போய் சேர்த்துறாங்க. ஆனா அது சீர்திருத்த பள்ளியே இல்லைங்க, ஒரு டார்ச்சர் ஜெயில் மாதிரி. இவனை உள்ள கூட்டிட்டு போன உடனே அங்க நிறைய பசங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சு கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் லாஸ்லோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம, டேய் இந்த சோக கதையெல்லாம் சொல்லி உன் தண்டனையை குறைக்க முடியாது அப்படின்னு கராரா சொல்றாரு. கொஞ்சம் வளர்ந்ததும் அட்டிலா அவன் ஜெயில ஒழுக்கமா இருந்ததால அவனை மிலிட்டரியில சேர்த்துக்கிறாங்க. மிலிட்டரி ட்ரைனிங்ல துப்பாக்கி சுடுதல்ல இவன் தான் அந்த கேம்லயே நம்பர் 1. இதனால இவனுக்கு ஒரு மிலிட்டரி ஜெயில கார்ட் பொசிஷன் தராங்க. ஒரு நாள் நைட்டு இவன் டியூட்டில இருக்கும்போது 2 கைதிங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே போக ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ அட்டிலா அவங்க தப்பிச்சு போறத கவனிச்சிடறான். ஆனா அவங்கள சுட்டு கொல்றதுக்கு நம்ம ஹீரோக்கு மனசு வரல. ஆனா அதே நேரத்துல பின்னாடி வந்த மத்த ஆபீசர்ஸ் அந்த 2 கைதிகளையும் அங்கேயே சுட்டு கொன்னுறாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ என்னடா உலகம் இவ்வளவு கொடூரமா இருக்கு, வாழ்க்கைங்கிறது நல்லா வாழ்றதுக்காக தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டு மிலிட்டரியை விட்டு தப்பிக்க பிளான் போடுறான். யாருக்கும் தெரியாம அந்த மிலிட்டரி கேம்பை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடுற ட்ரெயினுக்கு அடியில அவன் கிட்ட இருக்கிற பெல்ட்டை வச்சு இரும்பு கம்பியில தன்னைத்தானே கட்டிக்கிட்டு செம்ம ரிஸ்கா ட்ரெயின் அடியில தொங்கிக்கிட்டு புதபிஸ்ட் நகரத்துக்கு தப்பிச்சு வரான். புதபிஸ்ட் ஸ்டேஷன்ல இறங்கினதும் உடம்பு முகம் எல்லாமே தூசியா இருக்கு. நேரா அங்க இருக்கிற ஒரு டாய்லெட்ல போய் முகத்தை கழுவும் போது ஒரு மொட்டை தலை ஆளு ஒரு சூட்கேஸோட வராரு. அங்கதான் நம்ம ஹீரோ அந்த ஆளோட சூட்கேஸையும் துணியையும் திருடிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அட்டிலாக்கு பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதே சமயம் அவனுக்கு ஐசாக்கி விளையாடணும்ன்றது தான் அவனோட கனவு. அங்க இருக்கிற ஒரு ஐசாக்கி கிளப்புக்கு நேரா போய் சான்ஸ் கேட்கறான். அவனுக்கு கோல் கீப்பரா விளையாட ஆசை. ஆனா இவனுக்கு இன்னும் பிராக்டிஸ் வேணும்னு கோச் சொல்றாரு. அதே சமயம் அந்த டீமோட கோச் ரொம்ப நல்லவர், பேரு பூ. இப்போதைக்கு மெயின் டீம்ல சான்ஸ் இல்லனாலும் சப்ஸ்டியூட்டா உட்கார சான்ஸ் தராரு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு தங்க இடம் இல்லாததால நீ இந்த ஹாக்கி கிரவுண்ட கிளீன் பண்ற ஆபீஸ் போய் வேலையை பாரு, உனக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டும் தரேன் அப்படின்னு ஹெல்ப் பண்றாரு. நம்ம ஹீரோவும் ஐஸ் கிரவுண்ட கிளீன் பண்றது லைட்டை மாத்துறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு பிராக்டிஸும் பண்றாரு. மறுநாள் நைட்டு ஹாக்கி டீம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வெளியில சுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பாக்குறாரு. பார்த்த உடனே லவ் ஸ்பார்க். ஆனா அவகிட்ட பேசுறதுக்குள்ள அந்த பொண்ணு ட்ரெயின்ல ஏறிடுறான். நம்ம ஆளு சும்மா விடுவாரா? அடுத்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடியே ஓடி போய் மாசா நின்னுட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் இவரோட விடாமுயற்சியை பார்த்துட்டு அவளோட பேரை சொல்றா. அவ பேர் தான் கேடா. இதை எல்லாத்தையுமே ஜெயில வச்சு இன்ஸ்பெக்டர் லாஸ்லோ கிட்ட நம்ம ஹீரோ சொல்லும் போது அந்த லவ் ஸ்டோரியை கேட்டு இன்ஸ்பெக்டரே ரொம்ப எமோஷனல் ஆகிற ரேஞ்சுக்கு போறாரு. அதே சமயம் ஹங்கேரியில இவன் தங்கணும்னா இவனுக்கு சிட்டிசன்ஷிப் கார்டு இருக்கணும். அதுக்காக இமிகிரேஷன் ஆபீஸுக்கு போறான். ஆனா அங்க இருக்கிற ஆபீசர் உன் நாட்டுல இருந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு வா, அதை வெரிஃபை பண்ணா மட்டும்தான் கார்டு தர முடியும், அதுக்கு 2 வாரம் டைம்
எடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவன் சொந்த ஊருக்கு போனா மிலிட்டரி போலீஸ் பிடிச்சிருவாங்க. அது இவனுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். இன்னொரு பக்கம் லவர் கேடா கூட ஒரு நாள் சினிமாவுக்கு போறாரு. ஆனா நம்ம ஹீரோ பாக்கெட்ல எக்ஸ்ட்ரா காசு இல்ல. பாப்கார்ன் வாங்க கூட காசு இல்லாம அவமானப்பட்டு நிக்கிறாரு. கடைசியில கேடா தான் பில் கட்டுறா. இது நம்ம ஹீரோக்கு பெரிய அசிங்கமா போயிடுது. உடனே இவனோட ஃப்ரெண்டு ஜீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஏன்னா ஜீரோவோட மாமா இமிகிரேஷன் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ இன்னொரு ஃப்ரெண்டு ஜொல்தி கிட்ட போய் அவசரமா காசை கொஞ்சம் கடனா வாங்கி அந்த லஞ்ச பணத்தை ஜீரோவோட மாமா கிட்ட கொடுக்கறான். ஆனா அந்த மாமா இந்த காசு பத்தாது, ஆனா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கொஞ்ச நாள்ல ஐரோப்பியாவோட ஒரு பெரிய அரசியல்வாதி இறந்து போயிடுறாரு. அதனால அரசியல் சூழ்நிலை மாறி ஐடி கார்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது. இவன் இமிகிரேஷன் ஆபீஸ்க்கு போய் கேட்கும்போது அந்த மாமா இவனை அசிங்கப்படுத்தி வெளியே போடான்னு துரத்துறாரு. இதுக்கு நடுவுல காதலி கேடாவோட வீட்டுக்கு இவனை கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றா. அவங்க அப்பா எடுத்த உடனே இவனோட வருமானத்தையும் ஃபியூச்சரும் பத்தி கேட்டு அசிங்கப்படுத்துறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒழுங்கான வேலையும் இல்ல, காசும் இல்ல. அந்த இடத்துல இவனுக்கு ரொம்ப அசிங்கமாயி போயிடுது. அதனால சொல்லாம கொள்ளாம அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். இதனால கேடா இவன் மேல டிசப்பாயிண்ட் ஆகுறா. இப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறான். ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு போஸ்ட் ஆபீஸ் வழியா நடந்து போகும்போது அங்க செக்யூரிட்டி யாரும் இல்ல. பாதுகாப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறத பாக்குறாரு. நேரா மார்க்கெட்டுக்கு போய் ஒரு டூப்ளிகேட் விக், ஒரு பொம்மை துப்பாக்கி வாங்கிக்கிறாரு. வீட்டுக்கு வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் மாதிரி கோட் ஷூட்ல போட்டுட்டு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு. ஆனா கொள்ளையடிக்க போறதுக்கு முன்னாடி பயத்துல முகம் எல்லாம் வேர்க்குது. அந்த பயத்தை போக்க ஒரு முழு பாட்டில் விஸ்கியை குடிச்சிட்டு மாசா அந்த போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள நுழையிறாரு. உள்ள போய் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு. கேஷியர் பொண்ணுங்க முதல்ல பயப்படவே இல்ல. ஹீரோ எகிரி குதிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த 2 பொண்ணுங்களையுமே ரூம்ல லாக் பண்ணிட்டு அங்க இருந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அப்படியே அங்க இருக்கிற ஒரு ட்ரெயின் டனலுக்குள்ள பூந்து அவர் போட்டிருந்த கோட் ஷூட் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. திருடின காசு எல்லாத்தையுமே அவரோட வீட்டுல இருக்கிற ஓவனுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாரு. இப்ப நம்ம ஆளு செம்ம ரிச். ஃப்ரெண்டு சொல்டி கடனை அடைக்கிறாரு. உடனே ஒரு சொகுசு காரு வாங்குறாரு. பல மாசமா பார்க்காம இருந்த காதலி கேடாவை போய் மீட் பண்ணி கிஃப்ட் கொடுக்குறாரு. நான் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருந்தேன்னு சொல்லி நம்பவே வைக்கிறாரு. ஹாக்கி டீம் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வீட்டுக்கு வந்து காரை பார்த்துட்டு எப்படிடா இதுன்னு கேட்கும்போது அனிமல்ஸ் தோலை விற்கிற பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சேன்னு போய் சொல்றாரு. அதே சமயம் செலவு பண்ண காசும் கரையுது. இந்த வாட்டி தப்பிக்கிறதுக்காக ஒரு மோட்டார் பைக்கை ரெடி பண்ணிட்டு அடுத்த போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள பூந்து கொள்ளையடிச்சிட்டு வெளியே வராரு. ஆனா இந்த தடவை அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கான். இவரை பார்த்த உடனே துரத்தவும் ஆரம்பிக்கிறாரு. ஆளு பைக்ல தப்பிக்க போகும்போது ஒரு கார் வந்து பைக் மேல மோதுது. இவன் கீழே விழுந்தாலும் விடாம பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு பறக்குறாரு. செக்யூரிட்டி கார்டும் விடாம பைக்ல இவனை துரத்திட்டு வராரு. கடைசியில நம்ம ஹீரோ பைக்ல இருந்து ஒரு ஆத்துக்குள்ள குதிச்சு இந்த போலீஸ் கண்ல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிடுறாரு. இங்க ஆரம்பிச்ச இவனோட வேட்டை நிக்கவே இல்ல. அடுத்து பல பேங்குகளை ஒரே ஸ்டைல்ல கொள்ளடிக்கிறாரு. ஒவ்வொரு கொள்ளைக்கு முன்னாடியும் விஸ்கி குடிச்சிட்டு வரதால மீடியால இவருக்கு விஸ்கி பண்டிட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இவனை வச்சு ஸ்டோரிஸ் படம்னு எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அதே சமயம் நம்ம ஆளு கொள்ளடிச்ச காசை வச்சு செம்மையா என்ஜாய் பண்றாரு. தரக்கு பாரு ஃபாரின் டூர்னு மனுஷன் வாழ்றாரு. கதை இப்போ மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. இன்ஸ்பெக்டர் லாஸ்லோ இவன் கதையை கேட்டுட்டு உன்ன மாதிரி ஒரு திருடன் உலகத்தை சுத்தி வரான், ஆனா என்ன மாதிரி நேர்மையான போலீஸ் இன்னும் இந்த நாட்டை விட்டு வெளியே போனதே இல்ல அப்படின்னு புலம்புறாரு. இப்ப மறுபடியும் பிளாஷ்பேக் போகுதுங்க. ஹாக்கி பிராக்டிஸ்ல இருக்கும்போது கோச்சோட பையன் காசா டீம்ல சேர்றான். இவன் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறான். ஒரு மேட்ச்ல ஹீரோக்கு சண்டை நடக்கும்போது காசா வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணி அடிக்கிறான். அதனால 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நைட்டு 2 பேரும் பேசும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படுறதால காசா கிட்ட உண்மையை சொல்றான். அவனும் காசா குஷியாகி இவன் கூட கொள்ளடிக்க பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பேங்க்ல கொள்ளடிக்க போறாங்க. அவங்க பிளான் படி காசா வெளியே நின்னு செக்யூரிட்டியை லாக் பண்ண நம்ம ஹீரோ உள்ள போய் பணத்தை லூட் பண்ணுவாரு. அதே சமயம் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல்ல ஒரு விஸ்கி பாட்டில அங்கேயே விட்டுட்டு வருவாரு. ஆனா ஒரு நாள் ஹாக்கி கிளப்ல எல்லாரும் இருக்கும்போது காசா கொள்ளையடிச்சத பத்தி சும்மா தமாஷா உளர ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த நம்ம ஹீரோ அவனை தனியா வெளியே இழுத்துட்டு போய் ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்கறான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இப்போ எப்பவுமே பயந்து வாழ வேண்டிய ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்ததா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹங்கேரியன் பேங்க்ல கொள்ளையடிக்க பிளான் பண்றாங்க. ஆனா இந்த தடவை இவங்க உள்ள போன உடனே அந்த பேங்கோட பாடிகார்டு மெயின் லாக்கர் உள்ள இருந்து லாக் பண்ணிடுறாரு. இதனால பெரிய அமௌண்ட் எதுவும் எடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம வெளியே இருக்கிற ஒர்க்கர்ஸும் இவங்க கொள்ளையடிக்கிறத பாத்துட்டாங்க. இப்ப வெளியே தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சிதறி ஓடுறாங்க. நம்ம ஹீரோ அட்டிலா அங்க இருந்த ஒரு காரை திருடிட்டு தப்பிக்க பாக்குறாரு. ஆனா போலீஸ் கார்ல இவனை பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. செம்ம சேசிங் நடக்குது. அதுல பயங்கரமா கார் மோதி ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம ஆளு கஷ்டப்பட்டு தப்பிச்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அவரோட முதுகுல குத்திக்கிட்ட கண்ணாடி துண்டுகளை இவரே எடுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து லவர் கேடா சர்ப்ரைஸா வீட்டுக்கு வரா. இவரோட நிலைமைய பார்த்து உடனே அவங்களுக்கு உண்மை புரிஞ்சிடுது. அழுதுகிட்டே எனக்கு எதை பத்தியும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விலகி போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் லாஸ்லோ எல்லா கதையும் கேட்டுட்டு சரி தம்பி உனக்கு கோர்ட்ல தண்டனை நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே அட்டிலாவுக்கு கோபம் வருது. இப்ப இவன் எப்படி போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்
பண்ணிடலாம் அப்படிங்கிற மெயின் சீன் வருது. அந்த கார் விபத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் காசாவும் அவங்களோட அடுத்த கொள்ளைய பிளான் பண்றாங்க. இந்த தடவை ஹங்கேரியில இருக்கிற ஒரு மெயின் பேங்கை லூட் பண்ண பிளான் பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி நம்ம ஹீரோ அட்டிலா ரொம்ப உஷாரா ஒரு மாஸ் பிளான் போடுறாரு. அவரோட பார்ட்னர் காசா கிட்ட சொல்றாரு, மச்சான் இது சாதாரண கொள்ளை இல்ல, ஒருவேளை துரதிருஷ்டவசமா நம்ம யாராவது ஒருத்தர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா அடுத்த 3 மணி நேரத்துக்கு போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும். ஏன்னா அந்த 3 மணி நேரத்துக்குள்ள மாட்டிக்காத இன்னொருத்த பார்டரை தாண்டி நாட்டை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காசா கிட்ட சத்தியம் வாங்குறாரு. சரிடா மச்சான், உயிரே போனாலும் 3 மணி நேரத்துக்கு வாயே திறக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். பிளான் பண்ண மாதிரியே 2 பேருமே துப்பாக்கியோட அந்த பெரிய பேங்குக்குள்ள நுழையறாங்க. காசா மெயின் டோரை பூட்டிட்டு அங்க இருக்கிற பப்ளிக் அப்புறம் ஆபீசர்ஸ் எல்லாரையுமே துப்பாக்கியை நீட்டி மிரட்டி பணைய கைதியா பிடிச்சு வச்சுக்கிறான். அதே சமயம் நம்ம ஹீரோ அட்டிலா நேரா லாக்கருக்குள்ள பூந்து அங்க இருக்கிற பணத்தை எல்லாம் பேக்ல லோட் பண்ணிக்கிறான். பணத்தை எடுத்தாச்சு, இனிமே நைஸா எஸ்கேப் ஆக வேண்டியதுதான்னு அப்படியே கதவு கிட்ட வராங்க. அங்கதாங்க ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்கு. அவசரத்துல வெளியே போகும்போது பாக்குறாங்க கதவு பூட்டி இருக்கு. இவங்க வந்த வேகத்துல கதவை லாக் பண்ணிட்டு சாவியை மறந்துட்டாங்க. சாவியை நம்ம ஹீரோ தான் லாக்கர் கிட்ட மறந்து வச்சிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள வெளியே பயங்கரமான போலீஸ் சைரன் சத்தம் கேக்குது. போலீஸ் பேங்க சுத்தி வளைச்சிட்டாங்க, தப்பிக்க வழியே இல்ல. நம்ம ஹீரோ அட்டிலா யோசிச்சு பாக்குறான். டக்குன்னு அவங்க கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து அந்த கிளாஸ் டோர்ல சுட்டு பேரும் வெளியே ஓடி வராங்க. அந்த பில்டிங்கோட பின்கேட் வழியா டாக்ஸில ஏறி கிளம்புறாங்க. ஆனா போலீஸ் இவங்களை விடாம துரத்தி ஒரு பிரிட்ஜ் மேல வச்சு லாக் பண்றாங்க. அங்க இருந்து 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் சப்வேல இருந்து எகிரி குதிச்சு அட்டிலா தப்பிச்சு ஓடிடுவாரு. ஆனா பாவம் அவனோட ஃப்ரெண்டு காசா அந்த போலீஸ் கிட்ட மாட்டிப்பான். போலீஸ் இப்போ காசாவை தூக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் லாஸ்லாவோட ஆளுங்க காசாவை செமையா அடிச்சு 3rd டிகிரி டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, அந்த விஸ்கி பண்டிட் யாருன்னு கேக்குறாங்க. அவனோட ஒரிஜினல் பேரு என்ன, எங்க தப்பிச்சு போனான்னு சொல்லிடு அப்படின்னு அடிச்சு கேக்குறாங்க. ஆனா காசா வழியில துடிச்சாலும் அவன் ஃப்ரெண்டு அட்டிலாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக 3 மணி நேரம் முடியணும்னு வாயை திறக்காம சைலண்டா உட்கார்ந்துட்டு இருக்கான். அடி தாங்க முடியாம தரையில விழுந்து கிடக்கிற காசா எதுக்குமே வாயை திறக்காத இவன் அந்த போலீஸ்கார பார்த்து இப்போ மணி என்னன்னு கேக்குறான். அங்கதாங்க நம்ம இன்ஸ்பெக்டர் லாஸ்லோட கிரிமினல் மூளை வேலை செய்யுது. நம்ம இவ்வளவு அடிக்கிறோம், அவன் வழியை பத்தி யோசிக்காம டைமை பத்தி கேக்குறான்னா அப்ப இவனுக்கும் அந்த விஸ்கி பண்டிட்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு டைம் லிமிட் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் லாஸ்லோ பக்காவா கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் லாஸ்லோ ஒரு சம மாஸ் மைண்ட் கேம் ஆடுறாரு. காசாவை அந்த ரூம்ல இருந்து தூக்கிட்டு போய் வேற ஒரு சீக்ரெட் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல போடுறாரு. அந்த ரூம் செவுத்துல ஒரு பெரிய கடிகாரம் தொங்குது. லாஸ்லோ யாருக்கும் தெரியாம அந்த கடிகாரம் உள்ள வேகமா சுத்தி 3 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆன மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு. பாதி மயக்கத்துல இருந்த காசா செவுத்துல இருக்கிற கடிகாரத்தை பாக்குறான். டைம் 3 மணி நேரத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கு. காசா மனசுக்குள்ள அப்போ 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரெண்டு அட்டிலா இந்த நேரம் செக் போஸ்ட கடந்து பார்டரை தாண்டி நாட்டை விட்டு சேஃபா தப்பிச்சிருப்பான் அப்படின்னு தப்பா கணக்கு போட்டுறான். உடனே போலீஸ பார்த்து அந்த விஸ்கி பண்ணிட்டு வேற யாரும் இல்ல, அவன் தான் அட்டிலா அப்படின்னு அவனோட முழு பேரையும் அவனோட ஃபுல் அட்ரஸையும் அக்கு வேற ஆணி வேற உளறி கொட்டுறான். ஆனா பாவங்க நம்ம ஹீரோ அட்டிலா இன்னும் நாட்டை விட்டு தப்பிக்கல. அவன் இன்னும் ஹங்கேரி பார்டர்ல இருக்கிற இமிகிரேஷன் ஆபீஸ்ல தான் நின்னுட்டு இருக்கான். காசா உண்மையை சொன்ன அடுத்த சில நிமிஷத்துலயே பார்டர் இமிகிரேஷன் ஆபீஸ்க்கு ரெட் அலர்ட் பறக்குது. செக் போஸ்ட்ல நின்னுட்டு இருந்த அட்டிலாவை இருந்த போலீஸ் துப்பாக்கியோட வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஹங்கேரி நாட்டையே ஆட்டி படைச்ச இந்த விஸ்கி பண்டிட்டோட சாம்ராஜ்யம் இதோட முடிவுக்கு வருது. ஆனா இன்னும் கதை முடியல. கதை இப்போ பிரசன்ட்டுக்கு வருது. அட்டிலா இப்போ ஜெயில் கம்பிக்கு பின்னாடி அனாதையா உட்கார்ந்துருக்கான். அப்போதான் அவனை பார்க்க அவனோட காதலி கேடா விசிட்டர் ரூமுக்கு வரா. அவளை பார்த்த உடனே அட்டிலாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. கேடா என்னை மன்னிச்சிடு, நான் உனக்காக தான் இவ்வளோத்தையும் பண்ணேன். நான் திருடி வச்சிருக்க காசு எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன், நீ அதை எடுத்துட்டு ஜாலியா இரு அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு கேடா சொல்றா, அட்டிலா நீ எனக்காக வச்சிருந்த காசு எல்லாம் எப்போ தீர்ந்து போச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ என் வாழ்க்கையில வேற ஒருத்தன் வந்துட்டான், நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், இனிமே என்னை தேடாத, என்னை பார்க்கவும் வராத அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம போயிடுறா. பணத்துக்காகவும் காதலி முன்னாடி கௌரவமா வாழணும்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோ கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். ஆனா கடைசியில அவங்க கிட்ட பணமும் இல்ல, அவன் உயிரா நினைச்ச காதலியும் இல்ல, ஜெயில அனாதையா நிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அட்டிலா ஜெயில அடங்கி உட்கார ஆளே இல்ல. அன்னைக்கு அவனுக்கு கிடைச்ச ஒயர்கள் எல்லாம் ஒன்னா கட்டி வச்சு ஜெயில் ரூம் ஜன்னல் கம்பிகளை உடைச்சு அது வழியா தப்பிச்சு போக பிளான் பண்றான். அந்த கேபிள் ஒயர் எல்லாமே பில்டிங்கோட பாதி அளவுக்கு தான் வந்திருக்கு, மீதி இல்லாததுனால அங்க இருந்து கீழே விழறான். அத்தம் கேட்டவன ஜெயில் செக்யூரிட்டிஸ் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. போலீஸ் அலர்ட் ஆகுறாங்க. முழு ஸ்வாட் டீமும் வந்து ஜெயில சுத்தி வளைச்சு தப்பிக்க பார்த்த அட்டிலாவை மறுபடியும் தூக்கி ஜெயில போட்டு லாக் பண்றாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல கோர்ட் இவருக்கு 12 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா இந்த 12 வருஷம் ஜெயில் வாழ்க்கையில நம்ம அட்டிலா ஒரு புது மனுஷனா மாற முடிவு பண்றாரு. ஜெயில இருக்கிற டைம்ல சும்மா இல்லாம தன்னோட முழு கவனத்தையும் படிப்பிலையும் கைத்தொழிலையும் செலுத்துறாரு. ஜெயில இருந்தபடியே மண்பானம் செய்யறது, செராமிக் பொருட்கள் செய்யறதுன்னு எல்லா கலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நேர்மையான வியாபாரி தொழிலை எப்படி நடத்தணும்னு பிசினஸ பத்தி படிக்கிறாரு. 12 வருஷம் தண்டனை முடிஞ்சு நம்ம ஹீரோ அட்டிலா ஜெயில இருந்து வெளியே வராரு. இப்ப அவரு பழைய திருடரா இல்ல, பழைய கெட்ட பழக்கங்கள், திருட்டு தொழில் எல்லாத்தையுமே அடியோட விட்டுட்டு அவர் கத்துக்கிட்ட அந்த மண்பாண்ட
கற்கண்ட கலையை வச்சு ஒரு நேர்மையான ஒரு வியாபாரியா புது வாழ்க்கையை தொடங்குறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பரான படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.